தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி அடுத்த இதில் நைட்ரோபென்சீன் அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்களில் நைட்ரோபென்சீனுடைய வேதிப்பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நைட்ரோபென்சீன் அப்படின்றது என்னென்னா பென்சீன் வளையத்தில் நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதனுடைய வேதிப்பண்புகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடுக்க வினைகள் தான். ஏன்னா அந்த ஒடுக்க வினைகள் என்பது அந்த தொகுப்பு செயல்முறைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால அந்த ஒடுக்க வினைகளில் நம்ம என்ன ஒடுக்கும் காரணி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு விளைபொருள் மாறும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் நைட்ரோபென்சீனுக்கு அமில ஊடகத்தில் ஒடுக்க வினை நடத்துகிறோம். SN/HCl போடுறோம். SN/HCl போடும் பொழுது நைட்ரோபென்சீனில் இருக்கக்கூடிய NO2 தொகுதி முழுவதுமாக என்னவா மாறுது அப்படின்னா NH2 தொகுதியாக ஒடுக்கப்படுது. அப்போ நமக்கு அனிலீன் விளைபொருளாக கிடைக்கிறது. அதுக்கடுத்தது நடுநிலை ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு NH4Cl போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு C6H5 NHOH அப்படின்ற ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் அது நமக்கு கிடைக்கும். அயன் இரும்பு கரைசலில் நம்ம அதே நடுநிலை ஊடகத்தை பயன்படுத்தும் பொழுது நைட்ரசோபென்சீன் NO2ங்கிற தொகுதி N+O அப்படிங்கிற நைட்ரசோ தொகுதியாக மாறுது நமக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரசோபென்சீன் கிடைக்கும். அதுக்கடுத்தது கார ஊடகம். கார ஊடகம் அப்படின்றப்ப நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம SnCl2வும் KOH எடுத்துக்கலாம். KOH போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த NO2 தொகுதி என்ன ஆகுதுன்னா 2 மூலக்கூறு வினையில் ஈடுபட்டு ஒரு மூலக்கூறு முழுசுமா அனிலீனாக மாறிடும், NH2ஆக மாறிடும். இன்னொரு மூலக்கூறு என்ன ஆகுதுன்னா நைட்ரசோ தொகுதியாக N+O அப்படின்ற தொகுதியாக மாறி 2 சேர்மங்கள் கிடைக்குது. அந்த ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா தங்களுக்குள்ளே சுய குறுக்கம் திரும்பியும் ஒன்று அது ரெண்டுமே இணைஞ்சு இன்னொரு காம்பவுண்டாக சேர்மமாக மாறும். அதுதான் என்ன அப்படின்னா C6H5 N+N C6H5 அப்படின்னு சொல்லக்கூடிய அசோபென்சீன் அப்படின்ற சேர்மம் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு கார ஊடகம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ZN/NaOH எடுக்கும்போது இதில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏற்கனவே கிடைத்த அந்த அசோபென்சீன் C6H5 N+N C6H5 என்னன்னா மலையபடி திரும்பியும் ஒடுக்கம் அடைகிறது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஹைட்ரசோபென்சீன் அப்படின்ற ஒரு சேர்மம் அதோட வாய்ப்பாடு C6H5 அந்த N+Nல மறுபடியும் எங்கே என்ன நடக்குன்னா ஒடுக்கம் நடந்து NH சிங்கிள் பாண்ட் NH ஆக மாறி நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட்ரசோபென்சீன் கிடைக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மின்னால் ஒடுக்கம். ஃபஸ்ட்டு நமக்கு 6 ஹைட்ரஜன் எடுத்துக்கும் போது எப்பயும் போல் என்னன்னா NO2 தொகுதி முழுவதும் என்னவா மாறுது அப்படின்னா NH2வாக மாறி நமக்கு அனிலீன் கிடைக்கிறது. அதுக்கடுத்தது ரெண்டாவதாக 4 ஹைட்ரஜன் மாத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு NO2 NHOH ஹைட்ராக்சில் ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்ற ஒரு சேர்மம் கிடைக்கும். அது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தனக்குள்ளே மாற்று அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த NH என்ன ஆகுது அப்படின்னா அதே பொசிஷனில் இருக்கும். ஹைட்ரஜன் OH மாத்திரம் எங்கே வந்தது அப்படின்னா பேரா பொசிஷனுக்கு வரும்பொழுது அது என்ன சேர்மமாக மாறுது அப்படின்னா பேரா அமினோஃபினால் அப்படின்ற ஒரு புது சேர்மமாக உருவாகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது விதமான ஒடுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா உலோகங்களை பயன்படுத்துறது. நிக்கல், பிளாட்டினம், அதுக்கடுத்தது நார்மலாக பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படின்ற வலிமையான ஒடுக்கிகளை பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா எப்பயும் போல தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா NO2 தொகுதி முழுவதும் NH2 தொகுதியாக மாற்றப்பட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா அனிலீன் உருவாகிறது. அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா இது ஒரே ஒரு NO2 தொகுதி இருக்கக்கூடிய சேர்மம். அதுக்கடுத்து 2 NO2 தொகுதி இருக்கக்கூடிய சேர்மம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டா டைநைட்ரோபென்சீன். அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஒடுக்க வினைக்கு உட்படும்போது அம்மோனியம் சல்ஃபைடை நம்ம அங்கே வினையூக்கியாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டா தொகுதியில் இருக்கிற NO2 மாத்திரம்தான் என்னவா மாறுதுன்னா NH2 தொகுதியாக மாற்றப்படுது. அப்போ அந்த ஆர்த்தோவில் இருக்கக்கூடியது 1வது இடத்துல இருக்கக்கூடிய NO2 என்ன ஆகாது அப்படின்னா ஒடுக்கம் அடையாது. அப்போ நமக்கு இது ஒரு வகையான வினை. அதுக்கடுத்தது 3வது இதில் நடக்கக்கூடிய பதிலீட்டு வினைகள் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னா பென்சீன் வளையத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய வினை தான் பதிலீட்டு வினை. NO2 வினையில் ஈடுபடாது இதில். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய NO2 தொகுதி என்னவா செயல்படுது அப்படின்னா கிளர்வு நீக்கும் தொகுதி அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு புக்கில் இருக்கும்.
அந்த கிளர்வு நீக்கும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த NO2 தொகுதி ஏற்கனவே சொன்னோம் எலக்ட்ரான் குறை ஒரு கரணி. அப்போ அதனால் என்ன செய்யுதுன்னு அப்படின்னா, அது அந்த பென்சீன் வளையத்தினுடைய அந்த எலக்ட்ரான் அடர்த்தியை வந்து குறைக்கும், வினை வீரியத்தை குறைக்கும் ஒரு கரணி அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த புதுசாக வரக்கூடிய இன்னொரு தொகுதியை வந்து அது எங்கே அனுப்பும் அப்படின்னா மெட்டா இடத்துல தான் அனுப்பும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பென்சீன் வளையத்தில் மெட்டா இடத்துல மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரானோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும்தான் அங்கே பதிலீட்டு வினை, அங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் வெளியில் போயிட்டு புதுசாக வரக்கூடிய தொகுதி வந்து அங்கே பதிலீட்டு வினைக்கு உட்படும். அப்போ அதனால் அது என்ன மாதிரியான பதிலீட்டு வினை அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை தான் இதில் நடக்குது. அதில் என்னென்ன மாதிரியான எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குளோரின் ஏற்றம், அடுத்தது நைட்ரோ ஏற்றம். அதில் 2 விதமான நைட்ரோ ஏற்றம் இருக்குது. அதுக்கடுத்தது சல்ஃபோன் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு குளோரின் ஏற்றம் அப்படின்றப்ப குளோரினை வந்து நம்ம அதை AlCl3 வினையூக்கியாக பயன்படுத்தி குளோரின் ஏற்றம் நடத்தும்போது அது மெட்டா பொசிஷனில் என்ன ஆகுதுன்னா 3வது இடத்துல வந்து ஒரு Cl போய் சேருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3-குளோரோ நைட்ரோபென்சீன் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்தது வந்து நைட்ரோ ஏற்றம். இப்போ நைட்ரோ ஏற்றம்னாலே நமக்கு நைட்ரோ ஏற்ற கலவை வந்து வேணும். H2SO4ம் HNO3 அடர் ரெண்டுமே அந்த மிக்சர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரோனியம் அயனி NO2+, அந்த நைட்ரோனியம் அயனி வெளியே வரும். அது போய் எந்த பிளேசஸில் வந்து நமக்கு பதிலீடாகும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா பொசிஷனில் போய் பதிலீடாகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா மெட்டா டைநைட்ரோபென்சீன் வந்து நமக்கு சேர்மமாக விளைபொருளாக கிடைக்கும். அடுத்து வந்து இது வந்து எந்த டெம்பரேச்சரில் நடக்கும் அப்படின்னா 373 கெல்வினில் நடக்கும். அதே டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோம் 473 கெல்வின் வெப்பநிலைக்கு வரும்போது அதே சப்ஸ்டியூஷன் எங்கெங்கே நடக்குது அப்படின்னா 2 இடத்துல, இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய மெட்டா பொசிஷனில் வருது. அப்போ 1, 3, 5 3 இடத்துலையுமே நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா பதிலீட்டு வினை நடந்து 1, 3, 5 ட்ரைநைட்ரோபென்சீன் இப்போ நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபோன் ஏற்றம். அப்போ சல்ஃபோன் ஏற்றம்னா சல்ஃபோனிக் அமிலத்தினுடைய அந்த தொகுதியை வந்து நம்ம பதிலீடு செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு நமக்கு H2SO4 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சல்ஃபோன் ஏற்றம் பண்ணும்போது நமக்கு மெட்டா தொகுதியில் SO3H தொகுதி வந்து என்ன ஆகுது அப்படின்னா பதிலீடு அடையும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெட்டா நைட்ரோ பென்சீன் சல்ஃபோனிக் அமிலம் வந்து நமக்கு விளைபொருளாக கிடைக்கும். அதுக்கடுத்தது வந்து அமீன்கள் அப்படின்னு இருக்குது. அமீன்கள் அப்படின்றது என்னதுன்னா கரிமச் சேர்மத்தில் கார்பன் சங்கிலியில் NO2க்கு பதிலாக NH2 தொகுதிகள் இடம்பெற்றுச்சுன்னா அதுதான் அமீன்கள். அப்போ அந்த அமீன்களை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு வகை தான் வகைப்படுத்தும் பொழுது 2 விதமானதாக, ஒன்று வந்து கார்பன் சங்கிலி இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து அரோமேட்டிக் பென்சீன் வளையம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். அப்போ ஒன்று வந்து அலிஃபேட்டிக் அமீன்கள், இன்னொன்று அரோமேட்டிக் அமீன்கள். அப்போ அதனுடைய வகை அப்படின்னு பார்க்குறப்ப அதே 3 வகை தான், ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய அமீன்கள் சொல்லி பிரிக்கிறோம். அதில் ஓரிணைய அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 2லேயுமே அலிஃபேட்டிக் அமீன்களையும் அரோமேட்டிக் அமீன்களையும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா NH2 தொகுதி வந்து கார்பன் சங்கிலியோட இணைஞ்சிருக்கும், நேரடியாக இணைஞ்சிருக்கும் 2லேயுமே. இதில் வந்து அரோமேட்டிக் அமீன்களில் பார்த்தோம்னா ஃபினைல், பென்சீன் வளையத்தின் ஃபினைல் தொகுதியோட NH2 தொகுதி வந்து இணைஞ்சிருக்கும். அதனால் அது வந்து ஓரிணைய அமீன்கள். அப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா CH3 CH2 NH2 சொல்லலாம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா C6H5NH2 சொல்லலாம். அதுக்கடுத்தது ஈரிணைய அமீன்கள். ஈரிணைய அப்படின்னு வரும்போது அதில் 2 டைப் வந்துடுது. எளிய அமீன்கள் ஒன்று, எளிய ஈரிணைய அமீனும் கலப்பின ஈரிணைய அமீன் அப்படின்னு வந்துடும். எளிய அப்படின்றப்ப என்னது அப்படின்னா NH தொகுதி இருக்கும், NH தொகுதியினுடைய 2 புறமும் 2 அல்கைல் தொகுதிகள் இருக்கலாம், அல்லது 2 பென்சைல் ஃபினைல் தொகுதிகள் வந்து இருக்கலாம். அப்போ அந்த 2மே ஒரே மாதிரியான தொகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எளிய ஈரிணைய அமீன் சொல்லலாம். அதே வந்து இருபுறமும் NH தொகுதியினுடைய இருபுறமும் வேறு வேறு அல்கைல் தொகுதிகளோ அல்லது வேறு வேறு ஃபினைல் தொகுதியும் அல்கைல் தொகுதியும் இருந்துச்சுன்னா அது வந்து கலப்பின அமீன்கள் அப்படின்னு சொல்லி ஈரிணைய அமீன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா CH3NH சொல்லலாம். இங்கே வந்து C6H5NH C6H5 சொல்லலாம். அதுக்கடுத்தது கலப்பினம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வேறு தொகுதிகள் CH3NH CH2CH3 வரும். இங்கிட்டு பார்த்தோம்னா C6H5NH CH3 சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து மூவிணைய அமீன்கள். மூவிணைய அப்படின்னு வரும்பொழுது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து இல்லாமல் N தொகுதி மாத்திரம் இருக்கும், அதனோட 3 அல்கைல் தொகுதிகள் வந்து இணைஞ்சிருக்கும். அது எளிய.
கலப்பினன்னு வரும் பொழுது அந்த நைட்ரஜனுடன் இணைந்திருக்கக்கூடிய அல்கைல் தொகுதிகள் வேறுபட்டு இருக்கும். வேறு வேறு இருந்துச்சு அப்படின்னா அது கலப்பின மூவினி அமீன்கள். அதுக்கடுத்தது வந்து இதனுடைய அமீன்களினுடைய IUPAC பெயரிடும் முறை, எப்படி நம்ம அதுக்கு நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எப்பயுமே நைட்ரோ சேர்மங்களில் பார்த்தோம்னா நைட்ரோ அந்த தொகுதியோட பேரை ஃபஸ்ட்டும், அதுக்கடுத்தது வந்து ஆல்கைனோட ஹைட்ரோ கார்பனோட பேரை வந்து அடுத்தும் நம்ம போட்டோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதோட பேரை முதல் எழுதணும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பனோட பேரை முதலையும் ஆல்கைனோட பேரை முதலையும், அதுக்கு பின்னாடி தான் வந்து எதோட பேரை இணைக்க போகிறோம் அப்படின்னா அமீனோட பேரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ அந்த எப்பயும் போல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். CH3 CH CH3 NH2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தாய் சங்கிலி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 3 கார்பன் இருக்குது. அப்போ 3 கார்பன் இருந்தால் அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து ப்ரொப்பேன். அப்போ அதில் 2வது பிளேஸில் வந்து நமக்கு NH2 தொகுதி இருக்கிறதுனால அமீன் 2 அமீன். அப்போ ப்ரொப்பேன் 2 அமீன் அப்படின்ற நேம் வந்து நம்ம அதுக்கு கொடுக்குறோம். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா 2வது எடுத்துக்காட்டு அல்லைல் அமீன் அப்படின்னு இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 NH2. இதில் பார்த்தோம்னா 1வது கார்பனுடன் NH2 தொகுதி இணைஞ்சிருக்கு. 2வது கார்பனில் வந்து ஒரு டபுள் பாண்டு வர்றதுனால நம்ம நேம் எழுதும்போது 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலினால ப்ரொப்பேன். இப்போ டபுள் பாண்ட் வர்றதுனால அது ப்ரொப்பீன் எடுத்துக்கிறோம். அப்போ ப்ரொப் 2 இன் 1 அமீன். அப்போ அந்த ஹைட்ரோ கார்பனோட நேமுக்கு அடுத்து நம்ம அமீனோட நேமை அங்கே நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி பென்சின் வளையம் இருக்கக்கூடிய சேர்மம் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது கூட பார்க்கலாம். பென்சைல் அமீன் பார்த்தோம்னா பென்சின் வளையத்தில் CH2 NH2 தொகுதி இணைஞ்சிருக்கு. அப்போ நம்ம நேம் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த ஃபினைல் C6H5 அந்த பென்சின் வளையத்தினுடைய பேரை எழுதிட்டு அப்புறம் மெத்தனமின் CH2 NH2 தான் அங்கே அமீன். அந்த ஃபினைல் வந்து அங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா பதிலீடாக அங்கே இருக்குது. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த அமீன்களினுடைய வடிவம், ஸ்ட்ரக்சர், அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு வந்து அமீன்கள் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அமோனியாவினுடைய பிரதி தான். கிட்டத்தட்ட அமீனோட அமைப்பும் அமோனியாவோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டுலேயுமே இருக்கக்கூடிய அந்த மைய அணுவான நைட்ரஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பிணைப்பு உடையதாக தான் இருக்குது. அடுத்து ஒரு தனித்த எலக்ட்ரான் வந்து அங்கே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நைட்ரஜனில் வந்து 4 sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால் வந்து இருக்குது. அந்த 4 sp3யில் வந்து 3 பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆல்கைல் தொகுதியில் இருக்கிற கார்பன் கூடையோ அல்லது ஹைட்ரஜன் கூடையோ வந்து மேற்பொருந்துதல் செய்து 4வதாக இருக்கிற sp3 ஆர்பிட்டாலில் பார்த்தோம்னா தனித்த எலக்ட்ரான்கள் வந்து 2 அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதனுடைய கோணம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்ரஜனுக்கும் கார்பன் நைட்ரஜன் கார்பன் பிணைப்பு கோணமும் ஹைட்ரஜன் பிணைப்பு கோணம் பார்க்குறப்ப அம்மோனியாவில் வந்து 107 டிகிரி இருக்கும். இந்த மூவினைய அமீனில் பார்த்தோம் அப்படின்னா 108 டிகிரி தான் இருக்குது. ஆனால் இதனுடைய வடிவம் வந்து இது என்ன வடிவம் அப்படின்னா பிரமிடு வடிவம். அப்போ ஒரு பிரமிடு வடிவத்தில் வந்து எவ்வளவு கோணம் இருக்கணும் அப்படின்னா 109.5 டிகிரி கோணம் வந்து இருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூவினை அமீனில் கம்மியாக இருக்குது. அப்போ அது ஏன் குறைவு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தனித்த எலக்ட்ரான் இரட்டைக்கும் அந்த பிணைப்பில் இருக்கிற CH3யில் இருக்கிற எலக்ட்ரான் இரட்டைக்கும் இடையில் உள்ள விலக்கு விசையினால் அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த கோணம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அம்மோனியாவையும் நம்ம மூவினை அமீனையும் கம்பேர் பண்ணுறப்ப மூவினை அமீனுக்கு அதிகமாக இருக்குது அம்மோனியாவை விட. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த CH3 அல்கைல் தொகுதிகளுக்கு இடையே இருக்கிற விலக்கு விசையினால் அது வந்து அம்மோனியாவோட கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து கோணம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அமீன்களை தயாரித்தல். அப்போ எதுலேருந்தெல்லாம் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நைட்ரோ சேர்மங்கள்லேருந்து தயாரிக்கலாம். அப்போ என்ன நைட்ரோ சேர்மம் எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3 CH2 NO2 நைட்ரோ ஈத்தேன் எடுத்துக்கிறோம். அப்போ NO2 தொகுதியை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா NH2வாக மாற்றுவதற்கு ஈஸியான முறை வந்து ஒடுக்கம். அப்போ அந்த ஒடுக்கம் வந்து என்னென்ன வழியிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா உலோகங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து அமிலம் ஊடகத்தை பயன்படுத்தலாம். அப்போ ரெண்டையுமே பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த நைட்ரோமீத்தேனில் உள்ள NO2 தொகுதியானது என்னவாக மாற்றப்படுகிறது அப்படின்னா NH2 தொகுதியாக மாற்றப்படுகிறது. அப்போ முதல் எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தலாம் CH3 CH2 NO2 நிக்கலை யூஸ் பண்ணி ஒடுக்கமடைய செய்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா CH3 CH2 NO2 வந்து NH2வாக மாற்றி என்னவா கிடைக்குது அப்படின்னா எத்தனமீன் நமக்கு வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி அடுத்து எதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா நைட்ரைல்னால் CN குரூப் சைனைடு குரூப் இருக்கக்கூடிய சேர்மங்கள்லேருந்து தயாரிக்கும் பொழுது அதில் என்ன ஆகுது அப்படின்னா CNல வந்து கார்பனும் ஒடுக்கமடையும் நைட்ரஜனும் ஒடுக்கமடையும். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா
CH3CN எடுத்தோம் அப்படின்னா CH3CH2NH2 ஒரு கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டுமே ஒடுக்க முடியுது. சியும் ஒடுக்க முடியுது, எண்ணும் ஒடுக்க முடியிறப்ப எத்தன் அமீன் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த வினையோட பேர் வந்து என்ன அப்படின்னா மெண்டியஸ் வினை அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது வந்து இதே வந்து நைட்ரையில் வந்து சைனைடா எடுக்காமல் ஐசோசைனைடா எடுத்தோம் அப்படின்னா CH3NC எடுத்து இதே வந்து வினையூக்கி வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோடியம் அமால்கமும் எத்தனால் கலவை சோடியம் பாதரச கலவையும் எத்தனாலும் கலந்த கலவையை எடுத்து இந்த ஒடுக்கத்தை நம்ம நடத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈரிணைய அமீன் வந்து கிடைக்கிறது. NHும் C வந்து CH3ஆக நமக்கு ஒடுக்கமடைகிறப்ப மெத்தன் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரிணைய அமீன் வந்து நமக்கு கிடைக்கிறது. சைனைடு எடுத்தோம் அப்படின்னா ஓரிணைய அமீன், ஐசோசைனைடு எடுத்தோம்னா ஈரிணைய அமீன் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்தது வந்து அமைடுகளிலிருந்து தயாரித்தல். அமைடுகள்னால் CONH2 தொகுதி இருக்கக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்னா அமைடுகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ அதை எதை வச்சு நம்ம ஒடுக்கமடைய செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வலிமையான ஒடுக்கி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடையும் நீரின் முன்னிலையில் வந்து நம்ம அதை செய்யும் பொழுது அந்த அமைடில் இருக்கக்கூடிய CO தொகுதியானது என்னவாக மாற்றப்படுகிறதுனா அல்கேன் தொகுதியாக CH2 தொகுதியாக கார்பனில் தொகுதி வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா CH2 தொகுதியாக மாற்றப்படுகிறது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமீன்கள் வந்து ஓரிணைய அமீன்கள் வந்து நமக்கு அங்கே கிடைக்கிறது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வினை என்னன்னு பார்த்தோம்னா ஹாஃப்மேனின் இறக்க வினை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹாஃப்மேனின் இறக்க வினை அப்படின்றப்ப இங்கே அந்த இறக்கம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் இறக்க வினைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைடு RCONH2 எடுத்துக்கிறோம். இதை என்ன செய்யணும் புரோமின் KOH கலந்த புரோமின் கரைசலால் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம ஒடுக்கமடைய செய்கிறோம். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அமைடில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை விட ஒரு குறைந்த ஒரு கார்பனாவது கம்மியாக இருக்கிற மாதிரியான அமீன் வந்து நமக்கு இந்த வினையில் கிடைக்கும். அதனால தான் அதுக்கான நேமே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஹாஃப்மேனின் இறக்க வினை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அப்போ RCONH2 வந்து புரோமின் KOH கரைசலில் வினைப்பட்டு நமக்கு என்ன உண்டாக்கும் அப்படின்னா RNH2 அப்படின்ற ஓரிணைய அமீன் வந்து நமக்கு கிடைக்கிறது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கைல் ஹாலைடுகளிலிருந்து தயாரித்தல். அல்கைல் ஹாலைடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஓரிணைய அமீனை மாத்திரம்தான் நம்ம இந்த மெத்தடில் தயாரிக்க முடியும். அந்த வினையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறை. அதில் நம்ம தாலிமைடு தான் எடுத்துக்கிறோம். தாலிமைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிய ஒரு வினை தான். அதை நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தாலிமைடு அமைடு தான். அப்போ பென்சீன் வளையத்தில் நீரிலியில் CONH இணைஞ்சிருக்கும். அதுதான் வந்து தாலிமைடுடைய வாய்ப்பாடு. அப்போ அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஆல்கஹால் கலந்த KOH போட போகிறோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை போடும் பொழுது அங்கே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அங்கே பொட்டாசியம் உப்பு வந்து நமக்கு கிடைக்கிது. NHல வந்து என்ன சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் வந்து அங்கே சப்ஸ்டியூட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிறதுனா பொட்டாசியம் தாலிமைடு அப்படிங்கிற ஒரு பொட்டாசியம் உப்பு தான் நமக்கு கிடைக்கும். இந்த பொட்டாசியம் உப்பு கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அல்கைல் ஹாலைடை அங்கே சேர்த்துறோம். அல்கைல் ஹாலைடு சேர்த்தும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான வினை பதிலீட்டு வினை SN2 சொல்லலாம். அந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சொல்ல SN2 வினை வந்து நமக்கு நடக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த பொட்டாசியம் வெளியேற்றப்பட்டு அங்கே என்ன உண்டாகுது அப்படின்னு எது பதிலீடாகுது அப்படின்னா அல்கைல் தொகுதி வந்து அந்த இடத்துல பதிலீடாகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கைல் தாலிமைடு அப்படின்ற ஒரு சேர்மம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதிலிருந்து தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஓரிணைய அமீனை தயாரிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அல்கைல் தாலிமைடு கூட KOH பழையபடி டைல்யூட்டாக இருக்கிற KOH சேர்த்துறப்ப அந்த RN அப்படின்ற தொகுதி வந்து அங்கே பாண்டு பிரேக் ஆகும். COக்கும் இடையில் இருக்கிற அந்த ரெண்டு பக்கமும் பாண்டு உடைக்கப்பட்டு நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா RNH2 அப்படிங்கிற ஓரிணைய அமீன் வந்து இந்த வினையில் நமக்கு கிடைக்கும். அப்போ பொட்டாசியம் தாலேட் கிடைக்கிறது. இந்த வினையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓரிணைய அமீன் வந்து அலிஃபேட்டிக் ஓரிணைய அமீனை நம்ம தயாரிக்கிறோம். ஆனால் அரோமேட்டிக் ஓரிணைய அமீனான அனிலீனை வந்து இதில் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டாவது ஸ்டெப்ஸில் வந்து நம்ம SN2
பதிலீட்டு வினை வந்து நடந்துச்சு இல்லையா, கருக்கவர் பதிலீட்டு வினையில் வந்து RX போட்ட உடனே அல்கைல் ஹேலைடில் பதிலீட்டு வினை நடந்த மாதிரி அந்த அரோமேட்டிக் ஹேலைடு போடும்போது அங்கே என்ன நடக்காது அப்படின்னா கருக்கவர் பதிலீட்டு வினை நடைபெறாது. அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அனிலினை வந்து இந்த வினையின் மூலம் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு கேள்வியில் ஜென்ரல் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பதிலை நம்ம எழுதலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஹாஃப்மேனின் அம்மோனியாவால் பகுப்பு. அப்போ ஹாஃப்மேன் வினை அப்படின்றப்ப ஏற்கனவே இறக்க வினை பார்த்தோம், அதில் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து ஒன்று குறைச்சி நமக்கு விளைபொருள் கிடச்சிச்சு. இங்கே வந்து என்ன செய்கிறோம்னா அம்மோனியாவால் பகுப்பு அப்படின்றப்ப அந்த அல்கைல் ஹாலைடை எடுத்துகிட்டு அந்த அல்கைல் ஹாலைடில் இருக்கிற அந்த ஹேலைடை மாத்திரம் எது வந்து பதிலீடு செய்கிறது அப்படின்னா NH2 தொகுதி வந்து பதிலீடு செஞ்சுட்டே வரும். அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு CH3Br எடுத்துகிட்டு NH3 சேரும் பொழுது ஃபஸ்ட்டு ஓரினை அமீன் CH3NH2 கிடைக்கும். அடுத்து அது கூட திரும்பி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அல்கைல் ஹேலைடை சேர்த்துறோம். சேர்த்தும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா பழையபடி எது பதிலீடு அடைக்கிறதுனா Br வெளியில் போயிட்டு பழையபடி இன்னொரு CH3 குரூப் அங்கே நமக்கு செய்துகிறது. அதாவது என்னதுன்னா அல்கைல் ஹேலைடில் இருக்கிற அந்த Br வந்து NH2வால் பதிலீடு செய்யப்படுகிறது. அப்போ திரும்ப இன்னொரு CH3 வந்து எங்கே சேருது அப்படின்னா அந்த NH கூட சேருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் CH3 2 times NH ஈரிணைய அமீன் வந்து கிடைக்குது. பழையபடி இது கூட திரும்பி நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா இன்னொரு ஆல்கைல் ஹேலைடை சேர்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா அந்த NHஆல் Br பதிலீடு செய்யப்பட்டு திரும்ப இன்னொரு CH3 குரூப் வந்து சேரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3 3 times N மூவினைய அமீன் வந்து கிடைக்குது. அப்போ இது கூட பழையபடி இன்னும் தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அம்மோனியாவால் பார்க்கும்போது இன்னொரு ஆல்கைல் ஹேலைடை சேர்க்குறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அம்மோனியம் உப்பு நான்கிணைய அம்மோனியம் உப்பு CH3 4 times N plus Br minus அப்படின்ற நான்கிணைய அம்மோனியம் உப்பு வந்து நமக்கு இதில் கிடைக்கிறது. இதில் அந்த அமீன்களில் வந்து ஆல்கைல் ஹேலைடு கூட எப்படி இதெல்லாம் வந்து ஈஸியாக வினை புரியும் அப்படின்னா அந்த வினைத்திறன் வரிசை பார்த்தோம்னா இப்போ இது வந்து எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னா டிக்ரீசிங்கில் இருக்குது. RI ஃபஸ்ட்டு, அடுத்தது RBr, அதுக்கடுத்தது RCl வரிசை. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெத்தில் புரோமைடு கூட சோடியம் நைட்ரைடு கூட எப்படி நம்ம அது வினை அசைட் கூட வினைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ CH3Br எடுத்துகிட்டு NaN3 கூட வினைப்படுத்துகிறப்ப இதில் அதே மாதிரி தான் அங்கே பதிலீடு Brக்கு பதிலாக இது பதிலீடு செய்யப்படுகிறது அப்படின்னா N3 வந்து பதிலீடு செய்யப்பட்டு மெத்தில் அசைடு வந்து நமக்கு கிடைக்கும். சோடியம் அசைட்லேருந்து மெத்தில் அசைடு கிடைக்கிறது. அப்போ அந்த மெத்தில் அசைடில் இருக்க அந்த N3 தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா NH2வாக மாற்ற போகிறோம். அப்போ நம்ம அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒடுக்கி வந்து தேவை. அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அதை பயன்படுத்துகிறப்ப CH3NH2 மெத்தில் அமீன் நமக்கு அங்கே கிடைக்கிறது. அடுத்து இன்னொன்று வந்து ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோபென்சின் கூட ஈஸியாக அம்மோனியத்தை சேர்த்தும்போது அம்மோனியாவுடன் வினை அம்மோனியத்தால் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அங்கே ஒரு பதிலீட்டு வினை நடந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அனிலின் வந்து கிடைக்கிறது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹைட்ராக்சில் சேர்மங்களின் அம்மோனியாவால் பகுப்பு. அந்த வினையோட பேர் வந்து செபாட்டியர் மெய்லி வினை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து என்னென்னா எத்தனால் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம என்ன செய்கிறோம்னா அம்மோனியாவால் பகுக்கிறோம். அங்கே அதுக்கு பகுப்பதற்கு எது தேவைன்னா அலுமினா தேவை. அப்போ இங்கே அதே மாதிரி என்ன ஆகிட்டே வருதுன்னா ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன் வரைக்கும் 3 விதமான அமீன்களுமே நமக்கு இந்த வினையில் கிடைக்கும். அதனால் இந்த வினை கொஞ்சம் முக்கியமானது. ஒரே வினையின் மூலம் 3 விதமான அமீன்களை நம்ம அலிபாட்டிக் அமீன்களை தயாரிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு C2H5NH2 பழையபடி எத்தனால் சேர்த்தும் பொழுது C2H5 2 times NH ஈரிணை அமீன் வந்துடுது. திரும்பி எத்தனால் சேர்த்தும் பொழுது C2H5 3 times N மூவிணை அமீன் வந்து நமக்கு இதில் கிடைக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஏற்கனவே நம்ம அடிக்கடி படித்தது தான் ஃபீனால். பென்சின் வளையத்தில் OH தொகுதி இருக்கக்கூடிய இந்த ஃபீனாலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அம்மோனியாவால் பகுக்கிறோம். அதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸில் ZnCl நீரற்ற ZnCl2 முன்னிலையில் இந்த வினை கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த OH தொகுதி வந்து பதிலீடு செய்யப்படுகிறது. எதால் பதிலீடு செய்யப்படுன்னா NH2 தொகுதியால் பதிலீடு செய்யப்பட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அனிலின் அப்படின்ற அரோமேட்டிக் அமீன் வந்து நமக்கு இந்த வினையில் கிடைக்கிறது. இது வரைக்கும் நம்ம மாணவ செல்வங்களே நம்ம நைட்ரோபென்சீன் அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மத்தை உடைய வேதி பண்புகள் ஃபஸ்ட் பார்த்தோம். நம்ம அதில் ஒடுக்க வினை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 3 விதமான ஒடுக்க வினைகள் பார்த்தோம். அதுக்கடுத்து அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான் கவர்
பதிலீட்டு வினைகள். அது வந்து எதில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பென்சீன் வளையத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வினை. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த NO2 தொகுதியானது கிளர்வு நீக்கும் கரணி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்து என்னன்னா பென்சீனுடைய வளையத்தின் வினைத்தன்மை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அதனால புதுசாக வரக்கூடிய தொகுதியை வந்து பெட்டா தொகுதிக்கு 3வது பிளேஸ்க்கு அனுப்போம். அங்கே தான் எலக்ட்ரான் செறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து அமீன்கள் சொல்கிறோம். அமீன்களில் வந்து நம்ம வகைகள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 விதமான அமீன்கள் பார்த்தோம். ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய அமீன்கள். அதுலேயும் வந்து அலிபாட்டிக் அமீன்கள், அரோமேட்டிக் அமீன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது வந்து அதனுடைய அமைப்பை பற்றி பார்த்தோம். அமீன்களினுடைய அமைப்பு பார்க்குறப்ப அதை எது கூட நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா அமோனியோட அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ஒப்பிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா இரண்டுலேயுமே நைட்ரஜன் வந்து 3 பாண்டு, 3 பிணைப்பு இருக்குது. தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது. ரெண்டுமே பிரமிடு வடிவம் பார்த்துட்டோம். இந்த பிரமிடு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கோணம் மாத்திரம் CNC கோணம் மாத்திரம் என்ன ஆகுது அப்படின்னா பிரமிடில் வந்து 109.5 டிகிரி இருக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. அப்போ அந்த கம்மியாவதற்கான காரணம் என்னவென்னு சொன்னோன்னா விலக்கு விசைன்னு சொன்னால் தனித்த எலக்ட்ரானுக்கும் பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில் இருக்கிற விலக்கு விசையினால் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரணத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது வந்து என்னது அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து அமீன்களை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ சேர்மங்கள் NO2 தொகுதி இருக்கிற சேர்மங்கள்லேருந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா அது ஈஸியாக எப்பயும் போல் NO2 வந்து NH2 மாத்திர ஈஸியான மெத்தட் ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒடுக்கம் தான். அப்போ அந்த என்னென்ன ஒடுக்கிகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து நைட்ரைல் அப்படின்றோம். நைட்ரைல் அப்படின்னா CN தொகுதி. அதே வந்து சைனைடு, ஐசோசைனைடு NC அதுலேருந்து தயாரிக்கிறப்ப என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். CNலேருந்து தயாரிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஓரிணைய அமீன் கிடச்சிச்சு. NC எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈரிணைய அமீன்கள் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அது ஒரு முக்கியமான வினை. அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓரிணைய அமீனையும் ஈரிணைய அமீனையும் எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ படிக்கும்போதே இதை வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது அமைடுகளிலிருந்து தயாரித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹாஃப்மேன் இறக்க வினை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஹாஃப்மேன் இறக்க வினையில் என்ன சொன்னோம்னா அந்த இறக்கம் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதில் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம எடுத்துக்கிற சேர்மத்துலேயும் கிடைக்கிற விளைபொருளையும் ஒன்று கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நம்ம. அதுக்கடுத்தது நம்ம பார்த்தது வந்து ஆல்கைல் ஹாலைடுகளிலிருந்து தயாரித்தல். ஆல்கைல் ஹாலைடுகள் அப்படின்றப்ப 2 முக்கியமான வினை பார்த்தோம். கேப்ரியல் தாலிமேடு அதில் வந்து என்ன சொன்னோம்னா ஓரிணைய அமீனை மற்ற அலிபாட்டிக் ஓரிணைய அமீனை மட்டும் தான் தயாரிக்க முடியும். அதே மாதிரி அரோமேட்டிக் அமீனை வந்து இதில் ஓரிணைய அமீனாலும் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்தது வந்து நம்ம மெத்தில் புரோமைடை எடுத்துகிட்டு சோடியம் ஆசைடு கூட எப்படி ரியாக்ட் பண்ணி நமக்கு அமீன் கிடச்சிச்சின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஹைட்ராக்சில் சேர்மங்களை அம்மோனியாவால் பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னா 3 விதமான அமீன்களுமே நமக்கு அதில் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தது வந்து ஃபீனால் எடுத்துகிட்டு ஃபீனால்லேருந்து எப்படி நம்ம அனிலின் தயாரித்தோம் அப்படின்றது அம்மோனியாவால் பகுத்து தயாரித்தோம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ படிக்கும்போதே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு எந்த பகுதியில் சந்தேகமோ அந்த பகுதியை நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த பகுதியை நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா வேதியியல் வந்து ரொம்ப எளிமையான பாடமாக உங்களுக்கு இருக்கும். இந்த கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மாணவ செல்வங்களாகிய உங்களை சந்திக்கும் வாய்ப்பை கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன்.